Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹோம்மேட் சாக்லேட் கிளாஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நான் வந்து பேக்கிங் கிளாஸும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஹோம்மேட் சாக்லேட் கிளாஸஸும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் நான் வந்து இன்னும் நிறைய கிளாஸஸ் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இதில் தான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஹோம்மேட் சாக்லேட் கிளாஸு. ஸோ எதுக்கு தான் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸும் போடுங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதுக்காக நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு பிரீஃபா நம்ம சாக்லேட்ஸ் பத்தியும் பிளஸ் வந்து இந்த சாக்லேட் மோல்டு பத்தி டீட்டெயிலா பார்த்துடலாம். சாக்லேட் கிளாஸ்க்கு நம்ம மெயினா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அப்படின்னா நம்மளே வீட்டுல வந்து சாக்லேட் பார் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, அது ஒரு டைப் இருக்கு. இன்னொன்னு ஸ்லாப்ஸ் வாங்கலாம். ஸ்லாப்ஸ்லயே வந்து வெஜிடபிள் ஃபேட் வச்சு இருக்கு, கொக்கோ பட்டர் வச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சாக்லேட் பத்தி பார்க்கும்போது அந்த சாக்லேட் டீடைல் சாக்லேட் பத்தின எல்லா டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாக்லேட் மோல்டு பத்தி. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சாக்லேட் மோல்டு எது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு சாக்லேட் மோல்டு வந்து உங்களுக்கு ஒரு 40 rupeesல இருந்து அப் டு 1500 2000 வரைக்கும்லாம் கிடைக்குது. சோ நீங்க நினைச்சுப்பீங்க காஸ்ட்லியா வாங்கினா நல்லா சாக்லேட் வரும் போல இருக்கு அப்படின்னு சில பேர் நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாம. சோ நம்ம அந்த மாதிரி நினைச்சுப்போம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாக்லேட் கிளாஸ்ல இந்த மோல்ட் பத்தி நான் டீடைலா போடுறேன். ஸோ பேசிக்கா நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சாக்லேட் மோல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி பிவிசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிவிசி சாக்லேட் மோல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து சிலிகான் மோல்டு. ஓகே, சிலிகான்ல இருக்கும் இந்த மாதிரி சிலிகான் மோல்டு. ஸோ இது பிவிசி மோல்டு, இது சிலிகான் மோல்டு. இது வந்து பாலிகார்பனேட் மோல்டு அப்படி சொல்லுவாங்க. இது பாலிகார்பனேட் மோல்டு. இது வந்து மேக்னெட்டிக் மோல்டு. ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 மோல்டை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிவிசி மோல்டு அப்படின்னா இதனோட ரேட் வந்து உங்களுக்கு 40 rupeesல இருந்து ஒரு 70 rupeesக்குள்ளதான் இருக்கும். அந்த பேஸ்ட் ஆன் தான் நம்ம டைப் அதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா. எல்லா விதமான உங்களுக்கு என்ன சொல்றது, எல்லா விதமான டிசைன்ஸ் இந்த சாக்லேட் மோல்டுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ, ஸோ எல்லா டிசைன்ஸும் எல்லா மோல்டுலயும் உங்களுக்கு கிடைக்கும். பிகினர்ஸா இருக்கும்போது நான் ப்ரிஃபர் பண்றது வந்து பிவிசி மோல்டு தான். ஓகேங்களா. நானுமே வந்து பிவிசி மோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றது சொல்றேன். ஓகேங்களா. ஸோ பிவிசி மோல்டுல வந்து எப்படின்னா, இப்போ இந்த 4 மோல்டு இருக்கு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு 4 மோல்டு காமிச்சிருக்கேன். கரெக்டா. ஓகே, இப்போ இந்த பிவிசி மோல்டு இதற்கு செட்டிங் டைம் டிஃபர் ஆகும். இதுக்கு ஒரு செட்டிங் டைம், இதுக்கு ஒரு செட்டிங் டைம், இதுக்கு ஒரு செட்டிங் டைம், இதுக்கு ஒரு செட்டிங் டைம் ஆகும். செட்டிங் டைம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் செட் பண்றதுதான் நான் செட்டிங் டைம்னு சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பிவிசி மோல்டுல வந்து ரெண்டாவது டிமோல்ட் பண்றது. டிமோல்ட் பண்றது எப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா செட் ஆகணும். சாக்லேட் வந்து நம்ம இதுல ஊத்தி வைக்கிறோம்னா நம்மளுடைய சாக்லேட் வந்து கரெக்டா டிமோல்ட் ஆகணும். டிமோல்ட் ஆகல, இப்ப நான் வந்து இதுல சாக்லேட் போர் பண்ணி நான் செட் பண்றேன். ஒரு டைமிங்ஸ் 10 minutes 20 minutes செட் பண்றேன். பண்ணிட்டு இதை எடுத்து நான் அப்படி டிமோல்ட் பண்ணேன்னா என் சாக்லேட்ஸ் எல்லாம் கீழே வந்துடணும். ஓகேங்களா. அதுதான் வந்து கரெக்டான செட்டிங். இது வராம ஓட்டிக்கிட்டே இருந்தா சாக்லேட் வந்து செட் ஆகலன்னு அர்த்தம். உங்களுக்கு சாக்லேட் வந்து மோல்டுல கரெக்டா செட் ஆகி வந்தாதான் உங்களுக்கு அந்த மேல ஷைனிங் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மேட் பினிஷ்ல இருக்கும் அந்த சாக்லேட்டே. ஓகேங்களா. மேட் பினிஷ்ல பார்த்தாலே தெரியும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும் மேட்டா. ஆனா நீங்க இதே வந்து நல்லா கரெக்டா பெர்ஃபெக்டா வந்து நீங்க வந்து மெல்ட் பண்ணி பெர்ஃபெக்டா வந்து சாக்லேட் போர் பண்ணி செட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஷைனிங்கான சாக்லேட்ஸ் வரும். ஓகேங்களா. நான் வந்து இந்த இன்னைக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒவ்வொரு மாடல் தான் காமிக்கிறேன். நம்ம போக போக ஹோம்மேட் சாக்லேட் கிளாஸஸ்ல சாக்லேட்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மோல்டுல தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. சோ இப்போ பிவிசி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க இந்த பிவிசி மோல்டுல போர் பண்ணுவீங்க, எப்படி டேப் பண்ணுவீங்க, செட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். ஸோ பிகினர்ஸ்க்கான ஃப்ரெண்ட்லி மோல்டு அப்படின்னா நான் பிவிசி மோல்டு தான் சொல்லுவேன். ஸோ நானுமே ஓகேங்களா, ஈவன் நான் வந்து சாக்லேட் கிளாஸஸே எடுக்கிறேன். நான் கூட எங்கிட்ட பாலிகார்பனேட் மோல்டு 2-3 மேல கிடையாது. மேக்னெட்டிக் மோல்டு ஒண்ணு தான் வச்சிருப்பேன். ஸோ அன்வான்டா நான் வந்து வாங்க மாட்டேன். ரெண்டாவது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 40 to 70 rupees கிடைக்கும். இது வந்து 100 more than 70 rupees மேலதான் இது மோஸ்ட்லி கிடைக்கும். சிலிகான் மோல்டு
மோல்டுமே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஆனா என்னன்னா சிலிக்கான் மோல்டு நீங்க எடுத்துட்டு இப்படி எல்லாம் கவுத்தாலாம் வராது. நம்ம தான் வந்து இப்படி பீல் பண்ணி அழகா சாக்லேட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? பட் இதுவுமே வந்து நல்ல ஒரு இதுதான். ஸோ பிகினரா உங்களுக்கு சிலிக்கான் உங்க இடத்துல வந்து எனக்கு பிவிசி கரெக்டா கிடைக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிசைன் போறீங்க, அதுல உங்களுக்கு இது கிடைக்கல, பட் அதுக்கு பதில் சிலிக்கான் கிடைக்குது, பிவிசிக்கு பதில்னா கண்டிப்பா போங்க. ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒரு சாய்ஸ்க்கு நீங்க பிகினரா இருக்கும்போது தாராளமா போங்க. பாலிகார்பனேட்டும் இதுவும் வந்து பாலிகார்பனேட் ஹெவியா இருக்கும், செட்டிங் டைம் டிஃபர் ஆகும். இதை விட இதனோட செட்டிங் டைம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்னெட்டிக் மோல்டுக்கும் அதிகமாகும் செட்டிங் டைம். ஓகேவா? சோ செட்டிங் டைம் கரெக்டா செட் பண்ணாதான் இந்த பாலிகார்பனேட் மோல்ட நமக்கு சூப்பரா ஷைனிங்கான இது கிடைக்கும். இதனோட ரேட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்குன்னா இது ஆல்மோஸ்ட் 300, 400, 700 கூட இருக்குது. ஸோ அதனால பாலிகார்பனேட் மோல்டு அண்ட் மேக்னெட்டிக் மோல்டு. மேக்னெட்டிக் மோல்டுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நம்ம பிரிண்டட் சாக்லேட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, கீழே ஒரு மேக்னெட்டிக் பிளேட் மாதிரி இருக்கு. இதுல நம்ம பிரிண்டட் ஷீட் போட்டுட்டு இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம வந்து சாக்லேட் வந்து போர் பண்ணிட்டு செட் பண்ணி எடுத்தோம்னா அந்த பிரிண்டை வந்து அந்த சாக்லேட்ல விழும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த மேக்னெட்டிக் மோல்டு யூஸ் பண்றது தவிர டிமோல்டு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இல்லை. ஸோ மெயினா வந்து நம்ம மேக்னெட்டிக் மோல்ட் வந்து பிரிண்டடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பிரிண்ட் இப்போ இது காஸ்ட், இது இருக்கிறதுலே காஸ்ட் 1500க்கு மேலதான் வரும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இல்ல எங்களுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாங்க முடியாது, நம்ம பிரிண்டட் நார்மல்ல பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். அது நம்ம கட் பண்ணி வச்சு பண்ணணும். இது ஷீட்டா வைக்கணும். ஏன்னா இப்ப இது பாருங்க, இது இவ்வளவு பெருசு இருக்குல்ல, நான் அப்படியே ஷீட்டை வச்சிருக்கேன், கட் பண்ண மாட்டேன். இதே வந்து நம்ம பிவிசில எல்லாம் பண்ணோம்னா அதுக்கேத்த மாதிரி ஒன்னா கட் பண்ணி உள்ள வைக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மோல்டு பத்தி சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கும் பட்சத்துல நீங்க கடைக்கு போறீங்கன்னா நார்மலா இப்போ சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் சாக்லேட் மோல்டு கிடைக்குது. பட் சூப்பர் மார்க்கெட்லாம் எனக்கு தெரிஞ்சு பிவிசி மோல்டு கிடைக்கிறது இல்ல, சிலிக்கான் மோல்டு தான் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எசன்ஸ் ஸ்மார்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா போய் பிவிசி வாங்குங்க. இல்ல எனக்கு அங்க இல்ல சூப்பர் மார்க்கெட் இருந்ததுன்னா சிலிக்கான் மோல்டு வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சாக்லேட்டுக்கு இந்த டிசைன் தான் பண்ணணும், இந்த இதுக்கு இதுதான் பண்ணணும்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாக்லேட்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு அசார்டட் சாக்லேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ரவுண்டு தான் பண்ணணும், இல்ல ஸ்கொயர் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சில 1-2 ரூல்ஸ் இருக்கு. பேக்கிங் ஏத்த மாதிரி பண்றது, அப்புறம் பார் டெக்னா வேற அந்த மாதிரி தான் தவிர மற்றபடி வந்து சாக்லேட் பிளேவர்ஸோ இல்ல சாக்லேட்குள்ள போற இன்கிரீடியன்ஸ்க்கு வந்து இந்தந்த மோல்டு தான் இந்தந்த ஷேப் தான் போடணும்ன்ற மாதிரி ரூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சாக்லேட் மோல்ட் பத்தி டீட்டெயிலா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாக்லேட்ஸ் பத்தி எடுக்கல அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் மோல்டு பத்தி எடுத்துடலாம். ஸோ கிளியர் கட்டா அந்த மோல்டு எப்படி வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் சாக்லேட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது இன்னைக்கு எனக்கு டைமும் கம்மியா இருக்கிறதுனால இதனோட வீடியோஸ் கொஞ்சம் எனக்கு லென்த் கம்மின்றதுனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி சாக்லேட் மோல்ட் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சாக்லேட் மோல்டு கிளீன் பண்றது. ஓகேவா? இப்போ நீங்க இதுல சாக்லேட் செட் பண்ணி எடுத்துட்டீங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க, நேரா எடுத்துட்டு போய் சிங்க்ல போட்டு சோப்பு போட்டு தேய்லாம் தேய்க்க கூடாது. ஓகேவா? ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய கர்ச்சீஃப் சாஃப்டா வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சுக்கோங்க. ஒரு வார்மான வாட்டர் வச்சுக்கோங்க. அதுல நல்லா வந்து ஸ்பீசர் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளவுதான். எடுத்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து உள்ள வச்சிடுங்க. அதே மாதிரி இந்த பிவிசி மோல்ட வந்து நம்ம வெயில் படுற மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா உடஞ்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இதனுடைய ஷெல் லைஃப் வந்து கம்பேர் டு இந்த மூணு மோல்டோடைய ஷெல் லைஃப் விட இதோட ஷெல் லைஃப் கம்மி தான். ஷெல் லைஃப் மீன்ஸ் ரொம்ப நாள் வரும்ன்ற சொல்ல முடியாது, டக்குன்னு உடஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கு. பட் இனிஷியலா வாங்கின புதுசுல உடையாத, நம்ம யூஸ் பண்ண நம்ம வைக்கும் போது டக்குன்னு அந்த மாதிரி உடையும். பட் பிகினர் ஃப்ரெண்ட்லி மோல்டு, அவ்வளவுதான். ஸோ கிளீனிங் மெத்தட் எல்லாத்துக்குமே சேம் தான், எல்லா மோல்டுக்குமே சேம் தான். நல்லா வார்ம் வாட்டர்ல ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஆற வச்சு இமீடியட்டா எடுத்து வச்சுருங்க. நீங்க சோப் எல்லாம் போட்டீங்கன்னா சாக்லேட் மோல்ட அவ்வளவுதான், காலி மீன்ஸ் அங்கங்க திட்டா ஆயிடும். உங்களோட சாக்லேட் ஷைனிங்கா வரவே வராது. ஓகேங்களா? சோ இப்போ மோல்டு பத்தி நான் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி மோல்டு வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன், எந்தெந்த மோல்டு இருக்குன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மார்க்கெட்ல. அது இல்லாம சாக்லேட் மோல்டு எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால
உங்களுக்கு புரியல, வேற ஏதாவது இதுல உங்களுக்கு டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சாக்லேட் கிளாஸ் ஆரம்பிச்சதுனால நான் வந்து பேக்கிங் கிளாஸஸ் போட மாட்டேன்னு நினைக்காதீங்க, எல்லா கிளாஸஸும் வரும் ஓகேங்களா. பட் என்னால வந்து இப்போ மண்டே இந்த கிளாஸ் வரும், டியூஸ்டே இந்த கிளாஸ் வரும், வெட்னஸ்டே அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியல. பிகாஸ் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு, என்னோட அதர் ஒர்க்ஸையும் நான் பார்க்கணும். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் நான் முடியுதோ அப்பப்ப கிளாஸ் வீடியோஸ் நான் போடுவேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து பேக்கிங் கிளாஸ், சாக்லேட் கிளாஸ் இதெல்லாம் கத்துக்கணும், வெளியில போய் படிக்க முடியல, ஈவன் ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்ல வீட்டு சிச்சுவேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட், திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்க நான் இன்னும் நிறைய கிளாஸஸ் இதுல நான் ஆட் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ கிளாஸ் என்ன நான் ரெசிபி மாதிரி சொல்ல மாட்டேன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் கண்டிப்பா இதுல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை channel.